ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி பல பிளான் எல்லாம் பண்ணியிருப்போம். ஏதேதோ ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனாலும் அந்த காரியம் பகவான் அருள் இல்லைன்னா நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அதே போல் பகவான் அருள் இருந்துச்சுன்னா நம்ம நினச்சி பார்க்காத போது அந்த காரியத்தை செய்வோம். கொஞ்சம் கூட ட்ரீம் பண்ணியிருக்க மாட்டோம் இது இந்த வேலை நடக்க போகிறதுன்னு. ஆனால் அது பாட்டுக்கு தன்னால் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் எனக்கு நடந்தது. என்னென்னா, நான் ஒரே நாளில் 3 இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம் சொல்லின்னு இருப்பா இல்லையா, 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்கள்னு. அது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு 3 திவ்ய தேசத்தை ஒரே நாளில் பார்க்குற அனுகிரகம் திடீர்னு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல, அது கிடச்சிது. அதை பற்றின வீடியோ தான், அந்த சந்தோஷத்தை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும், நான் வந்து போன ஒரு சில நாள் முன்னால் சென்னை போயிருந்தபோது அங்கே வந்து திருநீர்மலை, அது நான் வந்து நினச்சே பார்க்கல. பல நாள் பல தடவை அந்த சென்னைக்கு நான் போயிருக்கேன், சென்னையிலே தங்கியிருக்கேன், சென்னையிலேயே வாழ்ந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்து போகணும்னு தோணினதில்லை, அதோட சிறப்பெல்லாம் தெரிஞ்சதில்லை. ஆனால் திடீர்னு சமீப காலமாக கொஞ்சம் தோணின்னு இருந்தது. சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்தது. ஸோ அது நினச்ச உடனே அந்த பகவான் வந்து எப்படி நடத்தி கொடுத்தாருங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் வந்து சமீபத்தில் இதுக்கு போயிருந்துச்சு, திருநீர்மலை போயிருந்தேன். அதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அன்றைக்கே நான் வந்து உடனே திருவல்லிக்கேணி பார்த்தேன். அதுதான் அது ஒரு பெரிய மிக ஆச்சரியம். அதோடு இல்லை, கூடவே நான் கொஞ்சமும் நினச்சி பார்க்காதபடி திருவள்ளூர், திருநின்றவூர் அண்டு திருமழிசை, அந்த 3ஐயும் ஒரே நாளில் சேவிச்சுட்டு வந்தேன். இது வந்து பகவான் அனுகிரகம் இல்லாமல் நம்மளா பிளான் பண்ணி செய்கிற விஷயம் இல்லை. நான் நினச்சிருந்தேன், அவளெல்லாம் பார்க்கவே இல்லையே, இவ்வளோ வருஷமாக நம்ம சென்னைக்கும் நம்மளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, ஆனால் அவளெல்லாம் இது வரைக்கும் போயிருக்கேன். சின்ன வயசுலலாம் நிறையா தடவையெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், அந்த கோவிலெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதோட சிறப்பு அது இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் படித்தேன், வயசானப்புறம் அதெல்லாம் படிக்க தோணித்து. அப்போ படித்த போது அதோட சிறப்புகள்லாம் வந்தோடனே திருப்பி சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அதை உடனே பகவான் நிறைவேற்றி கொடுத்த அந்த இதுதான் வந்து நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் திருநீர்மலைக்கு நான் போனதை பற்றியும், அங்கே வந்து அந்த நீர்வண்ண பெருமாளை தரிசித்ததையும் நான் சொல்லியிருக்கேன். மேலே படியேறி போக முடியாததுனால அது கீழேயே நான் உக்காந்துட்டு அங்கே போயிட்டு வந்தவா, அப்புறம் கூகுள் இதோட உதவியோடெல்லாம் மேலே இருக்கிற சாந்த நரசிம்மர், அப்புறம் பள்ளிகொண்ட பெருமாள், ரங்கநாத பெருமாள், அவளெல்லாம் மனசார சேவித்து சந்தோஷத்தோடு அவளோட அருளாசை வாங்கிட்ட வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களோட திருவள்ளூர் நான் போன விஷயத்தை அதை தான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு நாள் மத்தியானம் என் தம்பியாத்துக்கு ஒரு விசேஷத்துக்காக போன போது அங்கே பேசின்னு இருக்கும்போது திருவள்ளூர் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் திருவள்ளூர் தானே போகலாமே, திருவள்ளூர் பார்த்துட்டு அப்படியே ஆண்டிவே தான் எல்லாமே, திருநீர்மலை, திருநீர்ன்ற ஊர் அண்டு திருமழிசை எல்லாம் ஒரே ரோட்டில் தான் இருக்குது, போகலாம் ரெடி ஆகலாம்னா. அவனுக்கு உடனே அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சி, அவனோட டிரைவருக்கு ஃப்ரீ டைம் கிடச்சி, எல்லாமா கூடி வந்து பெருமாள் அனுகிரகத்தால் 2:30 மணிக்கு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த வைபவத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அன்றைக்கி வீக் டே, எதுவும் கூட்டம் இருக்காது, டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லி 2:30 மணிக்கு கிளம்பினோம். 2:30 மணிக்கு கிளம்பினா 4 o'clock போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். ஆனால் அன்றைக்கி என்ன பயங்கரமான டிராஃபிக்னு சொல்ல முடியாது, இந்த மேம்பாலம் அண்டு மெட்ரோ அந்த ஒர்க்கெல்லாம் நடக்கிறதுனால ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. எப்படியோ பரவாயில்ல, போய் சேர்ந்துட்டோம். 4:15 மணிக்கு போன உடனே ரொம்ப காரில் போச்சே தெரியல, நல்ல உள்ளுக்குள்ளே வெயில் தெரியல. இறங்கினோன்னா அப்பா பொசுக்கிட்டு கை கால் முதுகு முகம்லாம் எல்லாம் சுள்ளுன்னு வெயில் ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துறது. அதோட இறங்கி டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. அங்கே பூஜை சாமான்லாம் விற்கிறவா கிட்ட வந்து வெல்லம் வாங்கிட்டு இதை எதுக்காக வெல்லம் வாங்கிட்டோன்னு சொன்னால், அந்த புஷ்கரணி இருக்கே, அந்த புஷ்கரணியில் வந்து நம்ம வந்து ஏதாவது மனக்குறைகள், உடம்பு
வியாதிகள், மனவியாதிகள், அப்புறம் குடும்ப ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீ தீர்த்து வைப்பான்னு அந்த பெருமாளை வேண்டிண்டு, அவர் பேர் வைத்திய வீர ராகவ பெருமாள், அதை வேண்டிண்டு கரைச்சாக்க எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொன்னான். சரின்னா அந்த கடையில் வெல்லத்தை வாங்கிட்டு அந்த குளத்துல இறங்கி அதை கரைக்கிறதுக்கு போனோம். அந்த குளம் படிக்கட்டெல்லாம் பொரியிறது, அப்படியே கால் வச்ச உடனே அப்படியே கொப்பளம் வந்துருமோங்கிற அளவுக்கு பொரியிறது. ஆமாம், அந்த குளம் வந்து பிரம்மாண்ட குளம். அந்த திவ்ய தேச குளங்கள்லேயே இது வந்து செகண்டு பிக்கஸ்ட்டுன்னு கூகுளில் போட்டிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மன்னார்குடி ஹரித்ரா நதியாக, அடுத்தது இந்த குளம்னு சொல்கிறா. நிஜமாகவே இது ரொம்ப பிரம்மாண்ட குளம். எத்தனை பெருசு இருந்ததுன்னா, அதில் வந்து ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது. அதுக்கு தடுப்புக்கு அண்ணண்ட நம்ம போக முடியாது போல் இருக்குது. பெருமாள் தொப்பம் அதெல்லாம் விடுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன்டு வாட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தடுப்புக்கு இந்தண்ட பக்கம் இது தண்ணி இருந்தது, அதில் போய் கரைச்சோம். ஆனால் ரொம்ப ஸ்மெல்லி. கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி வைக்கலாம், ஏன்னா அப்படி வச்சுருக்கானே எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அவ்வளோ ரொம்ப பயங்கரமான மோசமாக இருந்தது அந்த தண்ணி. ஸ்மெல்லு தாங்க முடியல. தலையில் கொஞ்சம் தண்ணி புரோச்சிச்சிக்கலான்னு முதல்ல ஐடியா பண்ணோம். அந்த அசிங்கத்தை பார்த்து எங்களால் அது தண்ணியில் கை கூட வைக்க முடியல. பெருமாளை வேண்டிண்டு, பகவானே என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டின்னுட்டு ஏறி வந்தோம். ஆனால் கொஞ்சம் இந்த தேவஸ்தான இவாள்லாம் ஏற்பாடு கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மேலே ஏறி வந்தோன்னே பாருங்கள், எப்பேற்பட்ட பிரம்மாண்ட மதில் பாருங்கோ. இந்த மதில்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு நன்னா கட்டி வச்சுருக்காங்கிறது இந்த இடத்த பார்த்தோன்னு தான் தெரியுது. அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான மதில் சுவர் ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு திருப்பி பூஜை சாமான்களை வாங்கிட்டு ஃப்ரண்ட்டு வழியாக உள்ளே போகலான்னு ஃப்ரண்ட்டு சைடு வந்தோம். நான் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு 4 கால் மண்டபம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோவிலில் 2 4 கால் மண்டபம் இருந்தது. அது ஒரு புதுமையாக இருந்தது எனக்கு. அதை ரொம்ப ரசித்தேன். அந்த இதை வந்து அதுக்கு எதிர ஆஞ்சநேயர் சன்னதி, அவர் தான் வந்து சிறிய திருவடின்னு சொல்கிறவா இல்லையா, அதுக்கு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் 2 4 கால் மண்டபம், ஒன்று கோபுரத்தோட, ஒன்று கோபுரம் இல்லாமல் மொட்டையாக 2 இருக்குது. 2 சைடுலேயும் அகலமான வீதியாக இருக்குது. 2 பக்கத்துலேயும் நிறையா கடைகள். அதில் ஒரு பக்கம் அஹோபில மடம், யாத்ரீகர் தங்கும் விடுதி இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா. அதெல்லாம் தாண்டிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வரச்சே நிறையா இது மண்டபம், அந்த உள்ளே போகிற மண்டபத்தில் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த தூண்களை பார்த்தா அண்ணாந்து பார்த்துக்கணும், அத்தனை ஹைட்டு இருக்கிற தூண்கள். அந்த தூண்கள் வழியாக தான் நம்ம மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சு, அந்த மண்டபத்து தூண்கள், அதை தாங்குகிற தூண்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தாண்டி உள்ளே போனோடனே வலது பக்கத்தில் ஒரு 4 கால் மண்டபம் இருந்தது. அந்த 4 கால் மண்டபத்தில் வந்து இப்போ ஏதோ 2 குதிரை பொம்மை கட்டி வச்சுருந்தா, ஏதோ விழா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்காக கட்டி வச்சுருப்பான்னு நான் நினச்சிட்டேன். அது வந்து அதை பார்த்துட்டு துவஜஸ்தம்பம் நல்ல இது பெருமாளை சேவிச்சோம். துவஜஸ்தம்பத்துக்கிட்ட பகவானை வேண்டின்னுட்டு உள்ள சில படிகள் ஏறி மேலே கர்ப்பகுடிக்கு போனோம். அந்த கர்ப்பகுடியில் பெருமாளை பார்த்தா எவ்வளவு தடவை இந்த திருவள்ளூருக்கு நான் வந்திருக்கேன் தெரியுமா, சின்ன குழந்தையில். ஏன்னா எங்கள் அம்மாவோட அக்கா, அதாவது என் பெரியம்மா அங்கே இருந்தா. ஸோ அவள் வீட்டுக்கு நிறையா தடவை வந்திருக்கேன். அப்போல்லாம் சின்ன கிராமமாக இருந்தது இது. இந்த குளத்தில் நிறையா தடவை குளிச்சிருக்கேன். ஆனால் ஃபேடு நினைவுகள் தான் இருக்குது, நல்லா டீப் நினைவுகள்லாம் இல்லை. இந்த பெருமாளையும் பல தடவை சேவிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்கு அத்தனையாக நினைவுகள் இல்லை. இப்போ பார்த்தோன்னே நிஜமாக அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. ஆழ்வார்கள் பாடின இடம் இது. 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் முக்கியமானது பலதில் இதுவும் ஒன்று. எல்லாமே முக்கியமானதான், இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, தை மாதம் அமாவாசையில் ஒரு ரிஷிக்கு வந்து பெருமாள் காட்சி கொடுத்ததுனால இந்த இதில் எவ்ரி அமாவாசை தாங்க முடியாத கூட்டம் இருக்குமா. அமாவாசை அன்னைக்கு இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட்டம் அலைமோதுமா. அதுவும் இல்லாமல் இவர் வந்து உலகத்துக்கே வைத்தியர். இவர் பேரே வைத்திய வீரராகவே பெருமாள் அப்படின்னு தான் பேர். அஹோபில மடத்தோட கண்காணிப்பில் இருக்கிற கோவில் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கா. உள்ளே போனோன்னே அந்த பெருமாளை பார்த்த உடனே
அப்பப்பப்பா! எப்படி மனசு என்ன ஆச்சுன்னு எனக்கே சொல்ல தெரியல. நான் எத்தனையோ என் குடும்பத்திலயும் குறைகள் இருக்கலாம், என் உடம்புல குறைகள் இருக்கலாம், எனக்கு எத்தனையோ மனோவியாதி, உடம்பு வியாதி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தீர்த்து வைப்பான்னு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு வந்து தோணலை. அந்த பெருமாளை பார்த்தோன்னே ஆனந்த பாஷ்பம். ஐயோ! என்னை வரவழித்து நான் நினச்சும் பார்க்காம என்னை வரவழித்து இதை மாதிரி காட்சி கொடுத்து எனக்கு அருள் பண்ணியிருக்கே, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? நான் எதுவுமே உன்னை கேட்க தோணலையே அப்படின்னு இன்றைக்கி நினச்சிக்கிறேன். அன்றைக்கி எதுவுமே தோணலை. கண்ணில் தண்ணி விழுது. பாதத்தை தான் முதல்ல பாத தரிசனம் பார்த்தேன். ராமா நீட்டின்னு இருக்கார் காலை. அப்படியே அந்த பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும் போல் அவ்வளோ ஆசை வந்தது. ஓடி போய் கட்டிக்க மாட்டோமா அந்த பாதங்களை அப்படின்னு தோணித்து. மெல்ல கண்களை மேலே எடுத்துன்னு வந்தாக்க நாபிலேருந்து பிரம்மர் அப்படியே அழகாக பிரம்மர் தேவரோட சிற்பம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் முக தரிசனம். முகத்தில் என்ன லட்சணம், என்ன இது? ஆதிசேஷன் மேலே ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கார். அதில் விசேஷம் என்னென்னா வலது கையை இப்படி நீட்டிண்டு இருக்கார். அவருக்கு கீழே ஒரு சிலை இருந்தது. நான் யாரோ முனிவர் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் அந்த இவரை கேட்டேன், அர்ச்சகரை கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைம்மா இது வந்து அர்ஜுனனுக்கு இவர் சத்தியம் பண்ணுற தலையில் வச்சு நான் இங்கே வரவாளோட மனோவியாதி, உடம்பு வியாதி, குடும்ப பிரச்சனை எல்லாரும் எதையும் என்னை தரிசிக்க வந்தவாளோட எல்லா குறைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சத்தியம் பண்ணுற மாதிரி போஸில் இருக்கார்மா அவர் அப்படின்னு சொன்னார். மெய் சிலிர்த்து போச்சு. திரும்பி வரவே மனசு வரல. அர்ச்சனை பண்ணிட்டு துளசி, தீர்த்த பிரசாதம், சடாரி எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அங்கேருந்து கிளம்பிட்டு திருப்பி பிராகாரத்தில் கனகவல்லி தாயார் ரொம்ப லட்சணமாக இருக்கா. வீட்டில் இருந்த திருக்கோலம் கனகவல்லி தாயாரை சேவித்தோம். உற்சவ மூர்த்திக்கு வந்து கஜலட்சுமி 2 பக்கமும் யானை பிடிக்கிற மாதிரி கஜலட்சுமி மாதிரி அவள் இருந்தாள். அந்த அழகை சொல்லி முடியாது. அந்த கண்கள்லேருந்து வந்த கருணையை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அவளை சேவிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே இதுக்கு பிராகாரத்தை சுற்றி வந்தோம். அன்றைக்கி சுவாதி அங்கே நரசிம்மர் சன்னதி இருக்குது. அவரையும் சேவிச்சுட்டு எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவாள் நம்ம வைஷ்ணவாலாம். பிள்ளையாருக்கு அங்கே பிள்ளையார் ஒரு குட்டி சன்னதி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவா கோவிலில் வெகு சில அபூர்வமான கோவிலில் மாத்திரம்தான் நான் இந்த தும்பிக்கை ஆழ்வார் சன்னதியை நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் முழுமுதற் கடவுளாச்சே விநாயகர். அவரை அங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரையும் தரிசிச்சுட்டு பிராகாரத்தை சுற்றி வந்து பிரிய மனசு வராமல் வெளியில் வந்தோம். ரொம்ப அருமையான தரிசனம். இது வந்து ஆழ்வார்கள் பிரபலப்படுத்தினது. 5000 வருஷங்களுக்கு முன்னால் பல்லவ அரசர்கள் கட்டினதாக சொல்கிறா. அதுக்கப்புறம் பின்னால் வந்த அரசர்கள்லாம் அதை ரெனோவேட் பண்ணியிருக்கா ரொம்ப நல்லா. இப்போ அகோபில மடத்தோட கண்காணிப்பில் கீழே வந்திருக்கு. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கா. தங்கறதுக்கு வசதிகள் அகோபில மடத்துலேருந்து கட்டி கொடுத்துருக்கா. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த திருவள்ளூர் நான் ஒரு காலத்தில் பார்த்தது அதான் கொஞ்சம் ஏதோ சின்ன நினைவுகளில் பார்க்கச்சே கிராமம் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா அது என்ன பெரிய கடை வீதியும் இல்லாத கடைகள் கிடையாது, இல்லை டிராஃபிக்கு, பயங்கர டிராஃபிக் அப்படின்னு. அப்புறம் அந்த டிரைவர் வந்து சொன்னார், ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அது ஏதோ அந்த பிரபலமான பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டல்னு ஒன்றா PS4 அப்படிங்கிற ஏதோ அந்த ஹோட்டலுக்கு அழிச்சின்னு போனார். காஃபி தான் குடிக்கலான்னு போனோம். அங்கே போனோன்னா அவர் சொன்னார், போண்டா புதுசாக போட்டுருக்கோம், மைசூர் போண்டா வேணுமான்னு. மனுஷாளுக்கு தான் டெம்ட் ஆகுமே, சரி கொடுங்கோன்னு சொல்லி அந்த போண்டாவையும் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு அடுத்த இலக்கு நாங்கள் நேர சென்னையிலேருந்து திருவள்ளூர் வந்துட்டோம். திருவள்ளூர்லேருந்து திருப்பி சென்னை போகிற வழியில் தான் லெஃப்ட்டில் திருப்பி கொஞ்சம் இன்டீரியராக போனோன்னா போகிற வழியில் தான் இருக்குது. அதனால் அடுத்தது வலது பக்கம் அந்த மெயின் ரோட்டில் வலது பக்கத்தில் இருக்குது. திருநின்றவூர் பார்க்கலான்னு சொன்னோம். ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட முடியாததுனால நான் 2 வீடியோவாக பகிர்ந்துக்கிறேன். அடுத்த வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ. இந்த அடுத்தது கண்டிப்பாக இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் திருநின்றவூர் திருமழிசை அதெல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.